காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, வாரி இறைத்து விருத்தியடைங்கள். ஸ்கேட்டர் அண்ட் இன்கிரீஸ். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் வசனம் 24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. There is that scattereth and yet increaseth, and there is that withholdeth more than is meet, but it tendeth to poverty. சிந்திக்கும்படியாக முதலாவதாக நீதிமொழிகள் 11 வசனங்கள் 24 முதல் 26 வரையிலும் படிக்க கேளுங்கள். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். வாரி இறைத்து விருத்தி அடைங்கள். ஸ்கேட்டர் அண்ட் இன்கிரீஸ். கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய நான், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய எதை நான் வாரி இறைப்பது, நான் எப்படி வாழ்க்கையிலே விருத்தி அடைவது என்று சொல்லி பரிசுத்த திருமறையின் சில வசனங்கள் மூலமாக இன்று நாம் வாசிக்க தியானிக்க இருக்கிறோம். 4 முக்கியமான காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வாரி இறைக்கலாம். முதலாவதாக நல்ல வார்த்தைகளை, 2 நல்ல குணத்தை, 3 ஜெபத்தை, 4 பணத்தை. நல்ல வார்த்தைகளை வாரி இறைக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியர் 4:29 சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். Let no corrupt communication proceed out of your mouth, but that which is good to the use of edifying, that it may minister grace unto the hearers. எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும்?
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்களும் நானும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 12 நமக்கு கற்றுத்தருகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று. Let no man despise thy youth, but be thou an example of the believers in word, in conversation, in charity, in spirit, in faith, in purity. இளமையை குறித்து யாரும் அசட்டை செய்துவிடக் கூடாது. நம்முடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே, ஆவியிலே, விசுவாசத்திலே, கற்பிலே மற்ற விசுவாசிகளுக்கு நாம் மாதிரியாக, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமாம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். And all bare him witness and wondered at the gracious words which proceeded out of his mouth. And they said, is not this Joseph's son? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருந்தது. கிரேஷியஸ் வேர்ட்ஸ். அடுத்ததாக என்ன வாரி இறைப்பது? நல்ல குணத்தை, குட் கேரக்டர். ரூத் 3வது அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் குணசாலிகளாக இருக்கிறோம் என்கிறதை ஊரெல்லாம் அறியும்படியாக நம்முடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். அதே போல நல்ல குணத்தை வெளிப்படுத்தின மோசேயை பற்றி என்னாகும் 12:3 சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். The man Moses was very meek above all the men which were upon the face of the earth. மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்கள் பூமியிலே இருந்ததில்லை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. மூன்றாவதாக நம்முடைய ஜெபத்தை வாரி இறைக்க வேண்டும். ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களும், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இது ஒரு பிரதானமாய் சொல்லுகிற ஒரு புத்தி. 1 தீமோத்தேயு 2 முதல் 3 வசனங்களும், I exhort therefore that first of all supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men. குடும்பத்தில் உள்ளவருக்கு மட்டுமல்ல, சக விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் செய்ய வேண்டுமா? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக நம்மேல் அதிகாரம் செலுத்துகிற எல்லாருக்காகவும் நம்மை ஆளுகிற ராஜாக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தரப்படுகிறது. முக்கியமான ஒரு விஷயம் இதிலே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஏனென்றால் ஏன் இப்படி செய்ய வேண்டுமா? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. For this is good and acceptable in the sight of God our Savior. நான்காவதாக, பணத்தை வாரி இறைத்து நீங்கள் விருத்தி அடையலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். As it is written, he hath dispersed abroad, he hath given to the poor, his righteousness remaineth forever. வாரி இறைக்க வேண்டும் என்று சொன்ன போது உடனடியாக உங்களுடைய எண்ணங்களிலே வந்திருக்கக்கூடிய நினைவு எதுவாக இருக்கும் என்றால் பணம் மாத்திரமே.
பணத்தை வாரி இறைத்தால் உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Your righteousness will remain forever என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பணத்தை அநேகர் வாரி இறைக்கிறீர்கள். இந்த தியான பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட உண்மை என்னவென்றால், பணத்தை மாத்திரமல்ல, நல்ல வார்த்தைகளை வாரி இறைக்க வேண்டும், நல்ல குணத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஜெபத்தை வாரி இறைக்க வேண்டும், பணத்தையும் வாரி இறைக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் வாரி இறைத்து பாருங்கள், ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆகும். கொடுத்து பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. செய்வீர்களா? இந்த காலையிலே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஆண்டவரே, வாரி இறைத்து விருத்தி அடையக்கூடிய ஜனங்களிலே நானும் இருக்கிறேன். வேதத்தின் ஆதாரத்தின்படி நான் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் இன்று வாரி இறைக்கப் போகிறேன். என்னுடைய நல்ல வார்த்தைகளை வாரி இறைக்கப் போகிறேன். நல்ல குணத்தை வெளிப்படுத்த போகிறேன். ஜெபத்தை பிறருக்காக வாரி இறைக்கப் போகிறேன். பணத்தையும் வாரி இறைக்கப் போகிறேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் என்னோட இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் ரம்யமான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வாரி இறைத்து விருத்தி அடைவது எப்படி? How to scatter and increase என்கிற சத்தியத்தை வேதத்தின் சில வசனங்கள் மூலமாக எங்களுக்கு போதித்து தந்தீர். போதித்து தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தீர்மானம் எடுக்கிற நான் இப்பொழுது முதல் நல்ல வார்த்தைகளை, நல்ல குணத்தை, ஜெபத்தை, பணத்தை வாரி இறைக்க நான் முற்படுகிறேன். நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக என்று என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற பரிசுத்தவான்களுடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறேன். அவர்கள் வாரி இறைத்து விருத்தி அடையத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய ஆத்துமா செழிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய ஆண்டவரே எல்லா விதமான வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள் அவருடைய வாயிலே வரும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறேன். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு அவர்கள் மாதிரியாக இருக்கும்படியாக, நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மோசையை போல ஆண்டவரே சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை சிந்தையும் காத்துக்கொள்ள கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.